This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்லத்தரசிகள் சமையலில் ஜமாய்க்க என்னெல்லாம் சமையல் குறிப்புகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ ரவா உப்புமா அல்லது கிச்சடி செய்து அடுப்பிலிருந்து இறக்கும் முன் ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு முறை கிளறவும். அப்புறம் வாசனையும் சுவையும் அற்புதமாக இருக்கும். இது தமிழ்நாட்டில் நாம் அதிகமாக தேங்காய் எண்ணெய் உபயோகிப்பதே இல்லை. ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். அப்புறம் சாம்பார் சாதம் தயார் செய்த பின் 15 அல்லது 20 சுண்டைக்காய்களை நல்லெண்ணெயில் வறுத்து சாதத்தில் கலக்குவோம். பிரமாத சுவையுடன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, புளியோதரை சாதம் செய்த பின் தனியாக 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, வெந்தயம் அரை டீஸ்பூன், வேர்க்கடலை 10 முதல் 12 வரை, சிறிது கறிவேப்பிலை ஆகியவற்றை லேசாக வாணலியில் வறுத்து பொடி செய்து சாதத்தில் கலக்கும். அப்போது தனி சுவையுடன் கூடிய புளியோதரை சாப்பிடலாம். தக்காளி தொக்கு செய்ய மிக்சியில் தக்காளியுடன் சிறிது புளி, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், சிறிது வெல்லம், 2 ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி, உப்பு, கொத்தமல்லி சேர்த்து அரைத்து செய்தால் சுவையோ சுவை. இந்த கொத்தமல்லி, புளி, வெல்லம், இட்லி மிளகாய் பொடி, பச்சை மிளகாய் அரைத்து கடுகு தாளித்தால் தொட்டுக்கொள்ள ருசியான அவசர ஒரு சட்னி ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா, காலை செய்த பொரியல் மீதி இருந்துச்சு அப்படின்னா அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய் பொடி, கரம் மசாலா சிறிது சேர்த்து பிசைந்து கொள்ளவும். மைதா மாவில் தோய்த்து பிரெட் தூள புரட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான கட்லட் தயார். அப்புறம் பார்த்திங்கன்னா, சாம்பாரை அடுப்பில் இருந்து இறக்கும்போது மிக்சியில் 1-2 பொடித்த தனியா தூளை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்குங்கள். சாம்பார் ரொம்ப கமகமக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்ரெட் சாண்ட்விச் செய்யும்போது பட்டர், வெள்ளரி, கேரட் வைத்து அதனுடன் ஏதேனும் முறுக்கு அல்லது மிக்சர் வைத்து சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, சாபூதானா கிச்சடி அதாவது ஜவ்வரிசி கிச்சடி செய்தபின் பொடித்த வேர்க்கடலையுடன் தனியா, காய்ந்த மிளகாய், பொட்டுக்கடலை வறுத்து பொடி செய்து போடவும். அப்புறம் அதோட சுவை ரொம்ப அள்ளும். வீட்டில் தேங்காய் இல்லாவிட்டால் பொட்டுக்கடலை, சிறிது உப்பு, கொத்தமல்லி, சிறிது புளி சேர்த்து அரைத்து கடுகு தாளித்தால் திடீர் சட்னி தயாராகிவிடும். நன்றி.